ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்துட்டு 63 கிலோ இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 69 கிலோ இருந்தேன். 69 கிலோவில் இருந்துட்டு நான் 63 கிலோ வந்து குறைச்சிட்டேன். நீங்களுமே வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகமாக வெயிட் இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு கன்சீவ் ஆகிறதும் பிரச்சனை. இன்கேஸ் வந்து நம்ம கன்சீவ் ஆகிட்டோம்னா ஆஃப்டர் டெலிவரி அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 10 கிலோ வந்துட்டு கூட்டிகிட்டு தான் போவோம். அந்த வெயிட்டில் இருந்து ஒரு 10 கிலோ நம்ம இன்க்ரீஸ் ஆகிடுவோம். 10 to 12 கிலோ வந்து நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனோம்னா நமக்கு வந்துட்டு ஒபிசிட்டி ஆயிடுவோம். நமக்கு ரொம்பவே வெயிட் குறைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஒரு கையை இப்படி தூக்கி பின்னாடி இப்படி வச்சுட்டு நல்லா இந்த ஷோல்டரை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இந்த 3 விரல் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 விரல் வச்சு வயிற்றில் வச்சு நீங்கள் அழுத்தி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அந்த சதை வந்துட்டு கூடலைன்னு அர்த்தம். அப்படி இல்லை வந்துட்டு கூடிடுச்சுன்னா நீங்கள் மைல்டாக பண்ணுங்கள். அப்படி கூடலைன்னா நீங்கள் வந்து டாக்டரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்க. நமக்கு அதிகமாக பெல்லி ஃபேட்டு தான் வந்துட்டு இருக்குமே. எனக்கு தெரிஞ்சு எனக்குமே தொப்பை தான் இன்னும் குறையவே இல்லை. நீங்களும் அதுக்காகவே எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக குறைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே, நான் வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் மார்னிங் வந்து 6 o'clock வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 6 to 7 இல்லை 7:15 நான் முடிச்சிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா 6:30 7:30 ஒரு 1 hour நான் வந்து வாக் பண்ணுவேன். என்னால் அந்த 1 hourல பார்த்தீங்கன்னா 6000 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு வெயிட் வந்துட்டு லாஸ் ஆகும். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு 2 கிலோ 3 கிலோ கூட்டிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷா லெனின் மேமோட வீடியோஸில் நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அவங்களோட வீடியோவில் அவங்க வந்துட்டு ஒரு பவுட்ரு ஒன்று சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பவுட்ரு. ஒன்றுமே இல்லைங்க, ஆளி விதை, கொள்ளு, சீரகம், வெந்தயம் இது 4 வறுத்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு தண்ணி ஒரு 250 ml வாட்டரில் இந்த பவுட்ரை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம அதை அப்படியே குடிக்கணும். வடிகட்டக்கூடாது, அப்படியே குடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து ட்ரை பண்ணோமா நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அந்த ட்ரிங்க் நம்ம குடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு ஒர்க் அவுட்டே பண்ணணும். நீங்கள் 1 hour வாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடியது வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஆனால் உடனே 10 நாள்லேயே குறைஞ்சிரும், 2 நாள்லேயே குறைஞ்சிரும்னா கண்டிப்பாக முடியாது. அது வந்துட்டு யாருனாலையும் முடியாதுங்க. ஒரு 1 month நமக்கு வந்துட்டு டைம் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஒரு சர்க்கிளில் வந்துட்டு இறங்குறோன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ட் ஆகணும். ஆப்ட் ஆகிட்டு அப்புறமா வந்து ரியாக்ட் ஆகும். உடனே நான் இன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், உடனே நான் வந்துட்டு ஒரு 10 கிலோ குறைஞ்சிருவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. யாருனாலையுமே முடியவே முடியாது. நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட வாக்கிங் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ஷெடியூலுக்கு நீங்கள் வந்துட்டு ஆப்ட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு கட்டாயம் நம்மளால் வெயிட் லாஸே பண்ண முடியும். நான் வந்துட்டு மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு வந்தோடனே இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை இருக்குது இல்லைங்களா, அந்த ஜூஸ் குடிப்பேன். இல்லைன்னா முள்ளங்கி ஜூஸ் வந்து குடிப்பேன். அதுமாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, நான் அதை வந்துட்டு எப்படி தெரியுமா ஃபாலோ பண்ணுவேன். இப்போ மார்னிங் வந்துட்டு ஒரு 9:30 தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, நைட்டு வந்துட்டு நான் 7 o'clock என்னோடய டின்னர் வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, எனக்கு வந்து பிசிஓடி இருக்குங்க, ரொம்ப நாளாக குறையவே மாட்டேக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இந்த ஆளி விதை சொன்னோம் இல்லையா, அது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் போங்க. போனதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 100 ml தண்ணி வச்சு நல்லா காய வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதை இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட பிசிஓடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சடனாக வெயிட் வந்து குறைஞ்சிரும். பிசிஓடினாவே நமக்கோட ஒபிசிட்டினால தான் நமக்கு அதிகமாக பிசிஓடியே வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப ஈகராக வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இன்னும் இந்த மந்த் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன், அடுத்த மந்த் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களா,
நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎம்ஐ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபர்தராக போக முடியும். நீங்கள் டாக்டர்கிட்டயே போய் கன்சல்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய வெயிட்டு தான் கம்மி பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 54 இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 50 வாங்க, அப்புறமா நீங்கள் வந்து டெலிவரி பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அதை சொன்னல ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு வெயிட் வந்துட்டு 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் டாக்டருமே அதை வந்துட்டு சொன்னாங்க. நீங்களுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதை. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முடிச்சிருவேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்லாம். நம்ம அதிகமாக மாவு ஐட்டமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பேக்கிங் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. சுகரை வந்துட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடுங்க. ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாது. நான் வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்றேன், கருப்பட்டி சாப்பிட்றேன், அந்த இடத்துக்கெலாம் இடமே கொடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். டெலிவரிக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல்னால தான். நான் வந்து அதிகமாக வாக்கிங்கோ இல்லை ஒர்க் அவுட்டோ பண்ணல. டயட் மூலியமாகவே என்னால் வந்து 3 to 4 kg வந்துட்டு கட்டாயமாக குறைக்க முடியுது. நாம் இன்னும் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணோமா தாராளமாக குறைக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக மாவு பொருட்களை வந்துட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் ஃபுட்டோடைய கண்ட்ரோல் வேணும். கண்டதையும் சாப்பிடாம எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு எப்படியுமே வயிறு வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும். வயிறு மட்டும் நம்ம சாப்பிடவே கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக எடுப்பீங்க. ப்ரோட்டீன், எக்கில் ப்ரோட்டீன், சிக்கனில் ப்ரோட்டீன், நான் ப்ரோட்டீன் சொல்லிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் பக்கமே ஓடக்கூடாது. எல்லாமே கலந்து தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ணும். சேலட் சாப்பிடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைட் எல்லாம் சேலட் வந்து சாப்பிடக்கூடாது. நமக்கு வந்து செரிமானம் வந்துட்டு ஆகவே ஆகாது, அதிகமாக ஆகாது. சாப்பிட்லாம், ஆனால் வந்துட்டு செரிமானம் பாதிக்கும், நம்மளுடைய டயட் எல்லாமே இதாகும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கார்ன் கூட சாப்பிட்டு தூங்கலாம். மார்னிங்கும் 2 கார்ன் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலையும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.